Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு யூனிக்கான Aariwork டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஷார்ட்ஸில் இந்த ப்ளவுஸ் பிக் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிக் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்பயும் நம்ம பண்ணுற மாதிரி தான் நம்ம நெக்லைன் மார்க் பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே பேசிக்காக என்ன பண்ணுவோம், ஜரி லைன் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ 2 பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜரி லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் காப்பர் கலர் பீட்ஸு, காப்பர் கலர் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சாரீ காப்பர் அப்படின்றதால ப்ளவுஸ்லேயே வந்து காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா லுக்காக இருக்கும். அதனால் அதையே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி வந்து ரிவர்ஸ்லேருந்து செயின் ஸ்டிச் வந்து அதே மாதிரி கொண்டு வரேன். ஸோ அது அந்த லாஸ்ட்டாக நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சுக்கும் இப்போ போடுறதுக்கும் வந்து கேப் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் என் நாட் போடணும்னு கிடையாது. இப்போ நான் டர்ன் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ டர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 3 லைன் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட். ஸோ சுகர் பீடை வந்து காப்பர் யூஸ் பண்ணுறேன். எப்பயும் போல் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நான் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி எப்பயும் சொல்லியிருக்கிறது தான், சீவிங் த்ரெட். பிராண்ட் வந்து வர்தமான். அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து அறுந்து போகாது நூல். ஸோ பிகினர்ஸ்க்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது. நீங்கள் வேணும்னா வந்து நைலான் த்ரெட் அப்படின்னு இருக்கும், ஒரு ஒயர் மாதிரி. அதை வேணால் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். பட் எப்பயுமே அதே யூஸ் பண்ணாதீங்க. அயன் எல்லாம் பண்ணுறப்போ அந்த த்ரெட் வந்து உருகிடும், ஒயர் எல்லாம் உருகிடும். பட் இந்த மாதிரி த்ரெட்டு வந்து உருகாது. ஸோ அதனால் த்ரெட்டு தான் எப்பயுமே பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிற பீட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சேம் சைஸில் இருக்கிற பீட்ஸை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4mm பீட். ஸோ இதுவும் காப்பரில் தான் எடுத்திருக்கேன். 4mm பீட் ஒவ்வொரு பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நீடில் பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ என்னோடய நீடில் வந்து அயன் நீடில். ஸோ இது வந்து பீட்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணுற அயன் நீடில். துலிப் நீடில் வந்து இது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய பீட்ஸ் நம்ம லோட் பண்ணி டக்குன்னு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா பெருசாக ஆகாது, 15 to 20 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் எல்லாம் இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்ச்சு டேப் எடுத்திருக்கேன். ஸோ சாரி, என்னோடய இன்ச்சு டேப் கொஞ்சம் உடஞ்சிச்சு. ஸோ அதனால் பாதி தான் இருக்கும் மெஷர்மெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1/2 inch நான் வந்து மார்க் பண்ணுறேன். சரிங்களா, 1/2 inch வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன் இருக்குல்ல, சுகர் பீட் லைன், அதிலேருந்து ஒரு 1/2 inch வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்பவுமே பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பென்சில் மார்க் வந்து கரெக்டாக தெரியும். இல்லைனா வந்து கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டாட்டெல்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் அதே அப்படி நம்ம நார்மல் ஹேண்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி நான் வரைகிறேன்ல அந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்கேல் வேணும்னா நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி கர்வ்லலாம் வந்து வரைகிறப்போ நீங்கள் நார்மலாக வரைஞ்சிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடில் வந்து நான் நிறைய டாட்ஸ் வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inch வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே 1/2 inch, அதே மாதிரி அந்த இந்த லாஸ்ட்டில் இந்த மாதிரி 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதை பாருங்கள். ஸோ ஒரு 1/2 inch, அதுக்கப்புறம் மேலேயும் இங்கேயும் ஒரு 1/2 inch, மேலேயும் 1/2 inch. இதே மாதிரி வந்து ஃபுல்லாத்துக்கும் அந்த நெக்லைன் நம்ம ட்ரா பண்ணல அது ஃபுல்லாத்துக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாக்ட் லைன் தான் வந்து கொடுக்க போகிறோம், லைக் ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரியே ஒரு லைன் கொடுக்குறேன். அகெயின் இந்த சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ட்ரையாங்கிள், ஆப்போசிட் ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணுவோம், லைக் ஜிக்ஸாக் லைன் மாதிரி. இதுக்கு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் இன்னொரு இடத்துலையும் வந்து நீங்கள் அதே க்ராஸில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரியே வரைவீங்க. ஸோ அது பார்க்க வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வர பேரலல் லைன்ஸாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஆப்போசிட் சைடில் அகெயின் வந்து ஒரு 2 லைன் கொடுத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும். உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டைமண்ட் ஷேப்பை கொண்டு வாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த லைன் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் லைனு. ஸோ இதில் வந்து சுகர் பீட் லைன் கொடுக்க போகிறோம். எப்பயும் போல் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ இது வந்து க்ராஸாவோ இல்லை வந்து கொஞ்சம் கோணலாவோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டிசைனே வந்து ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது, ஒரு லுக் இருக்காது. ஸோ இந்த லைன், அதுக்கு தான் இந்த லைன் மேலேயே நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ஜிக்ஸாக் கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த டைமண்ட் ஷேப்பை எப்படி கரெக்டாக கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த டிப்பில் வந்து முடிச்சுட்டு அகெயின் ஒரு குட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு, நான் எப்பயும் சொல்கிறது தான், அந்த நீடில் வந்து டர்ன் பண்ணி ஒரு குட்டி த்ரெட் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த த்ரெட்டை
வந்து கொஞ்சம் முன்னாடி இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த த்ரெட்டை நல்லா உள்ளே ஃபைனலாக இருக்க சுகர் பீட்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணால் தான் இந்த டைமண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஸோ எப்போயோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, இதை ஞாபகம் வச்சுட்டு நான் ரிப்பீட்டடாக எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் நான் அகெயின் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக இது வரைக்கும் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டோம். அகெயின் ஒரு குட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடில் டர்ன் பண்ணி அங்கே ஒரு குட்டி ஸ்டிச் அந்த ஃபைனல் பீட் கழித்து அப்புறம் அப்படியே வந்து நீங்கள் லைனை கண்டினியூ பண்ணணும். ஸோ இங்கே வந்து கரெக்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்றேன், குட்டி ஸ்டிச் கொடுக்குறேன். அகெயின் நீடில் டர்ன் பண்ணி இந்த ஃபைனல் ஸ்டிச் கிட்ட வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு அந்த ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக வரும். ஒரு குட்டி ஸ்டிச் கொடுக்கணும், அகெயின் டர்ன் பண்ணி அந்த பீடு ஒட்டி ஒரு ஸ்டிச், அப்புறம் வந்து அப்படியே நீடில் வந்து பீட்ஸை லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம். க்ராஸில் வர லைனும் அதே மாதிரி தான். ஒரு குட்டி ஸ்டிச் கொடுக்குறோம், லைக் எப்பயுமே போல் ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நீடில் டர்ன் பண்ணுறோம். பீட்ஸ் எவ்வளோ பீட்ஸ் அங்கே கெப்பாசிட்டி இருக்கோ அந்த பீட்ஸை வச்சுட்டு அப்படியே த்ரெட்டை இழுத்துட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த க்ராஸில் அதுக்கப்புறம் பீட்ஸ் அகெயின் லோட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி நம்ம ஷார்ப்னஸ் வரதுக்காக நான் எந்த மெத்தட் சொன்னேன்னு அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே எவ்வளோ பீட்ஸ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீட் வருது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே த்ரெட்டை எடுக்கிறோம், த்ரெட்டை இழுத்து ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் வந்து கண்டினியூ பண்ணுறோம். கண்டினியூ பண்ணி இந்த இந்த ட்ரையாங்கிளை ஷார்ப்பாக கொண்டு வரோம். ஸோ இங்கே எவ்வளோ பீட்ஸ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 பீட்ஸ் வரும் அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அவங்க ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். ஃபைனலாக வந்து முடிச்சிடுறோம் நம்ம. ஓகேவா? ஃபைனலாக எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ அழகாக வந்து கொண்டு வரீங்கன்னா நீங்கள் உங்கள் இதை பொறுத்து தான், உங்கள் ஃபினிஷிங்கை பொறுத்து தான் அது பார்க்க வந்து லுக்காக இருக்கும், அழகாக இருக்கும் எல்லாமே. சரியா? இப்போ இந்த குட்டி குட்டி ட்ரையாங்கிளில் வந்து நான் வந்து 3mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு 3mm பீட்க்கும் ஒவ்வொரு எண்ட் நாட் போடணும். ஏன்னா இதில் கண்டினியூட்டி எதுவும் இல்லை, நம்ம அப்படியே த்ரெட்டை கொண்டு போய் வேறு இடத்துல வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் வரும் இந்த டிசைன் எடுத்திங்கன்னா எண்ட் நாட் போடுறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறது எண்ட் நாட்டில் தான். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் பீடுக்கும் நீங்கள் சிங்கிள் பீட் நாட் போடாமல் இந்த மாதிரி எப்பயும் போடுற ரெகுலர் எண்ட் நாட்டே போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பீட்ஸ் வந்து மோஸ்ட்டாக ரிமூவ் ஆகாது. நிறைய பேர் வந்து சிங்கிள் பீட் எண்ட் நாட் போடுவாங்க, பட் அதுவும் போடலாம். இருந்தாலும் இது தான் வந்து கொஞ்சம் சேஃப். டைம் எடுத்தாலும் நீட்டான ஃபினிஷிங் இருக்கும், பீட்ஸ் ரொம்ப ரிமூவ் ஆகாது ஃப்யூச்சரில் வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறப்போ. ஸோ அதனால் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மிடில் டைமண்ட்லலாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4mm சைஸு. ஸோ கிளிப் ஸ்டோன்ஸு நீங்கள் உங்கள் சாரீ கலருக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து எந்த கலர் ஸ்டோன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி காயின் எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை ருப்பி காயின் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எட்ஜில் வந்து 2 சைடும் வந்து ஒரு டாட் வச்சுருப்பேன் மார்க்கரில். ஸோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கர்வ், ஏன்னா அந்த ஹைட்டு தான் நம்ம கர்வ் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு ஒயிட் பென்சில் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒட்டி காயினை வைக்காமல் கொஞ்சம் அந்த லைன் வரைகிற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி, அந்த கர்வ் வரைகிற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா கர்வும் வந்து சேம் சைஸ்லேயே வரும். ஹேண்ட் ட்ராயிங்லாம் இதுக்கு பண்ணாதீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு மார்க்கிங்காக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். ஸோ அதனால் அழகாக வந்து அந்த லைன் ஒட்டியே வந்து கர்வ் வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி மொக்கையாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஷார்ப் பண்ணி விட்டுக்கோங்க ஃபைனலாக ட்ரா பண்ணிவிட்டு. சரியா? இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைன் வச்சுட்டு அழகாக அந்த கர்வில் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதே அந்த கர்வ் எல்லாமே பாருங்கள் ஒரே சைஸ்லேயே இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரே சைஸ்லேயே இருக்கணும். பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் மொக்கையாக இருக்கிறதால. ஸோ இப்போ நம்ம கர்வ் ட்ரா பண்ணோம்ல, அந்த கர்வ் மேலேயே வந்து நம்ம சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைனலாக வந்து இந்த ஷார்ப் எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் ஒரு குட்டி ஸ்டிச் அப்படியே நீடில் வந்து டர்ன் பண்ணுறோம். அந்த ஃபைனலாக குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அந்த கர்வ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த நம்ம ட்ரா பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கர்வை ட்ரா பண்ணுறதுல தான் இருக்குது. கரெக்டாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது மேலே லைனாக ஸ்டிச் பண்ணிடலாம். குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஃபைனல் இருக்கிற பீட் நெருக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணணும். கர்வ் லைன்லாம் கரெக்டாக ட்ரா பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபைனலாக அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த இடத்துலையும் வந்து இந்த மிடில்லையும் வந்து ஒரு 3mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போடுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணிங்கன்னா அது வெளியே போயிடும், அதனால் அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த மிடில்லையும் நான் வந்து 3mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸோ பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கர்வ் அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஜிமிக்கி டிசைன் எதுனா கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மிடில் வந்து ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் ஒரு கேப் இருக்குது. இதையும் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கேப்பில் வந்து நான் வந்து 3mm பீடை சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எல்லா கேப்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஸோ பார்க்க இன்னும் கிராண்டாக இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் லுக்கு கொடுக்கும் உங்கள் டிசைனுக்கு. எல்லாமே நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபினிஷிங் நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் டிசைன் சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸ் கண்டிப்பாக சூப்பராக வரும். நீங்கள் ஒர்க் பண்ணி இந்த டிசைன் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது, அதில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கோட ஃபைனல் லுக். இதே தான் ஸ்லீவ்க்கும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எடுத்த பிக். ரொம்பவே அழகான அவுட்கம் வந்து இருந்தது. இந்த டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.